ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். சந்தியா ராகம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கப்பா. நிறைய ஷேர் பண்ணுங்கப்பா, சரியா? நிறைய ஷேர் பண்ணுங்க. உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த நாடகம் எடுக்கிற டேரக்டர்ஸ் எல்லாம் மாத்திட்டு புது டேரக்டர் யாரா இருந்தா போடுங்கப்பா. ஏன்னா ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு எல்லா நாடகமுமே. ஸோ நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதயம் நாடகம் வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதை ஒரு குளறுபடி பண்ணி நாசம் பண்ணாங்க. இப்ப சந்தியா ராகம் வந்து நல்லா போயிட்டு இருந்தது. இப்ப அதை ஒரு குளறுபடி பண்ணி இப்ப நாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கேவலமா இருக்குது கைஸ், ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்குது. அநியாயம் பண்றாங்க இந்த சீரியல் எடுக்கிறவங்க. ஒருவேளை உட்காந்து யோசிப்பாங்களா, இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாடகம் இப்படி பிளான் பண்ணி இப்ப எடுப்பாங்களான்னு தெரியல. இல்ல நைட்டே யோசிச்சுட்டு பகல்ல நாடகம் எடுப்பாங்களான்னு தெரியல. ஷோ சாமி, சந்தியா ராகம் ரொம்ப கன்றாவியா போயிட்டு இருக்கு கேஸ். சரியா? 2 பேரும் சேர்ந்து டைவர்ஸ் அந்த இதுல சைன் பண்ணுவாங்களாமா, கோர்ட்டுக்கு போவாங்களாமா. இதுல கார்த்தி வந்து இடையில மிரட்டுவாராமா கோயில்ல லெட்டர் எழுதி. இந்த அம்மனி வந்து அப்பனுக்காக நான் கதிர் கூட வாழ மாட்டேன், நான் கதிர் கூட சேர மாட்டேன், நான் கதிர் கூட இது பண்ண மாட்டேன், கொஞ்ச மாட்டேன், கொலவ மாட்டேன்னு விளக்கென்ன, உங்க அப்பனுக்காக நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி கோர்ட்ல இந்த அம்மா டயலாக் பேசிட்டு இருக்குது. யாரு? தனா. உடனே இவரு ராசத்துறை யாரு? நம்ம கதிர். அடாடாடாடா சாமி, உத்தம ராசா. ம் ரொம்ப கேவலமா இருக்குடா. இவன் போய் உடனே நான் என் பொண்டாட்டி கூட தான் வாழ்வேன், என் பொண்டாட்டி தான் எனக்கு வேணும், நான் தனா இல்லாம நான் வாழ முடியாது. அப்புறம் என்ன வெங்காயத்துக்குடா? அதான் ஜட்ஜ் அம்மா கரெக்டா கேட்கும், அப்புறம் எதுக்குடா கையெழுத்து போட்டீங்க அப்படின்னு. ரொம்ப கேவலமா இருக்குது. 2 பேர் கையெழுத்து போட்டுட்டு கோர்ட்ல வந்து இப்படி சொன்னோடனே 3 மாசம் டைம் கொடுத்துருவாங்க. சரி, 3 மாசம் டைம் கொடுத்தாலும் பரவாயில்ல. இந்த 3 மாசம் இதுல நம்ம வேற இத காதாலையும் கேட்கணும், கண்ணாலையும் பார்த்து தொலையணுமே இந்த கன்றாவியெல்லாம். அவன் வந்து என்ன சொல்றான் ரகுராமு? 3 மாசத்துல நான் தனா உங்ககிட்ட வந்து பிரிச்சு காமிக்கிறேன்டா, இதே கோர்ட்ல நான் உனக்கு டைவர்ஸ் வாங்கி காமிக்கிறேன்டா அப்படிங்கிறான். இவன் உடனே யாரு? கதிர். நான் 3 மாசத்துல நான் தனாவோட மனசுல நான் இருக்கேங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்படி இல்லைன்னா நானே கையெழுத்த போட கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி இவன் சவால் விடுறான். ஏடா ஆளாளுக்கு சவால் விட்டுட்டு இருக்கிறீங்க, ஆனா பாக்குறதுக்கு எங்க கண்ணு எங்க காது தானடா. ஏன்டா இத்து போனவங்களா? நாடகமாவாட எடுக்கிறீங்க? அப்புறம் சாமி, இந்த சகுனி இருக்கு பாரு, சகுனி, பத்மா சகுனி, சரியான சகுனி தான்ப்பா, சரியான சகுனி வேலை. அந்த பத்மாவும் அந்த சித்திக்காரியும். நான் ஒரு டவுட் கேட்கிறேன், யாருமே எனக்கு கமெண்ட்ல போட மாட்டேங்கிறீங்க. சந்தியா ராகத்தை பொறுத்தளவு புவனேஸ்வரி வில்லியா, பத்மா வில்லியா? அதான் எனக்கு கேள்வி. எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. புவனேஸ்வரி வில்லியா இல்ல பத்மா வில்லியா? வீட்டுக்குள்ள இருந்து சகுனி வேலை, அத்தனை சகுனி வேலையும் பார்த்துட்டு இருக்கு. அதான் நான் சொல்லலையா, இவங்க பேசுறது நல்லவங்க பேசுறதெல்லாம் ஒட்டி கேட்பாலாமா பத்மா. இவன் உடனே ஜானகி வந்து மாயாவுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ப்ரோமோ வருது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாயா நன்றி சொல்லிட்டு இருப்பாங்களா கதிர் எல்லாருமே. உடனே வந்து இதை ஒட்டி கேட்டுருவா. யாரு? நம்ம சகுனி பத்துமா. சொன்னோடனே அங்க போய் நம்ம மகனை சொரியணும்ல. உன்னை சீனவை கூப்பிட்டு அவனையும் இங்க ஒட்டி கேட்க வைக்கிறான். சரியா? இவ ஒட்டி கேட்கறதே இத்து போனது, இதுல மகனையும் வேற கோர்த்து விடுறான். உடனே சீனு வந்து ஒட்டி கேட்கிறாப்புல. ஒட்டி கேட்டோடனே உடனே யோசிக்கிறாப்புல, நீ இதுல உன்னோட இது சம்பந்தப்பட்டது ஏதாவது இருக்குதா அப்படின்னு யோசிக்கிறாப்புல. நான் என்ன பண்ண போறேன், கதிர் தான் தனாவோட வாழணும்னு ஆசைப்பட்டான், இதுல என்னோட இது இருக்குன்னு இந்த மாயா அம்மனி வேற டயலாக் பேசிட்டு இருக்குது. கருமண்டா, நாடகம் ரொம்ப கேவலமா இருக்குது கேஸ். உண்மைய ஒரு இடத்துல உடைச்சாதானடா நாடகம் நல்லா இருக்கும். ரகுராமுக்கு உண்மையை சொன்னாத்தானடா நல்லா இருக்கும். இப்பயே எத்தனை தடவை உண்மையை மறைச்சு மறைச்சு 5 வருஷம் 6 வருஷம் இழுப்பீங்களாட்டு இருக்கு நாடகத்தை. கேவலம் முடிச்சுவீங்களா? பாக்குறது எங்க கண்ணுடா, கருமண்டா. உடனே வந்து இவர் என்ன சொல்றாரு, நம்ம சீனு, முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படிங்கிறப்பல உடனே நம்ம மாயா என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் உனக்கு கடை ஆரம்பிக்கிறதுக்கு 40 லட்ச ரூபாய் கொடுத்தேன்ல, அந்த 40 லட்ச ரூபாய் எனக்கு திருப்பி கொடு, நான் போறேன் அப்படிங்கிறா. அட இத்து போனவங்களா, இத்து போனவங்களா. பொண்டாட்டி போஸ்ட் சண்டையில பணத்தை கொண்டு வந்து இழுத்தா அது எச்சாதானடா சண்டை வரும். இதுல வேற கேள்வி வேற. மாயா வந்து மாயாவை பத்தி சீனு புரிஞ்சுக்குவாடா அப்படின்னு. எப்படிடா புரிஞ்சுக்க முடியும்? உண்மைய ஒரு இடத்துல உடைச்சாதானடா புரிஞ்சுக்க முடியும். உண்மையை ஒரு இடத்துல உடைச்சாத்தானே புரிய முடியும். ஒண்ணு சீனுக்காவது நீங்க உண்மையை தெரிய வைக்கணும், இல்ல ரகுராமுக்காவது உண்மையை தெரிய வைக்கணும். ரெண்டுமே இல்ல. 2 இளவு எடுத்தவங்களும் இல்ல. அப்புறம் என்ன வெங்காயத்துக்குடா நீங்களா நாடகம் எடுக்கிறீங்க? இத்து போனவங்களா? காரி காரி துப்பணும் போல இருக்கு. மாயாவோட கேரக்டர்ல சனிய கேவலமா இருக்குது. காரி காரி துப்பணும் போல இருக்கு. உண்மையை மறைச்சு மறைச்சு என்னத்தர நீங்களா சாதிக்க போறீங்க நாடகத்துல? இப்ப வீரா நாடகத்துல உண்மையை சொன்னங்காட்டி தானே நாடகம் அடுத்த ட்ராக்ல போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி சந்தியா ராகத்துல உண்மையை சொல்லி தொலைய வேண்டியதானே, தொலைஞ்சு போறவங்களா.
கேவலமா இருக்கு. நாடகம் பார்க்கறதுக்கே அருவருப்பா இருக்குது. ரொம்ப அருவருப்பா இருக்கு. அப்ப இவ இத்தன நாள் இவ சீனுவுக்கு செஞ்சதெல்லாம் என்ன? பணத்துக்காக தான் செஞ்சாளா? இப்ப இவ லவ் பண்ணவே இல்லையா? அ? அந்த இடத்துல பணத்த கேட்கலாமா? மண்டையில மூளை இருக்குதா? மசாலா இருக்குதா? என்னடா நீங்கலாம் நாடகம் எடுக்குறீங்க? அவன் ரூ. 40,00,000 நான் கொண்டு வந்து வீசி எறியுறேன். நீ முதல்ல இந்த வீட்ட விட்டு போ அப்படிங்கிறான். அ? இதனால தான் அந்த பழைய சீனுவா நடிச்சிட்டு இருந்தான் பாரு, அவன் போயிட்டானாட்டுருக்குது. ரூ. 40,00,000 கேட்டவுடனே. நம்மட்ட எங்கடா 40,00,000 இருக்கு அப்படின்ட்டு. அதனால தான் புது சீனுவ போட்டாய்ங்களாட்டுருக்கு. ம். ரொம்ப கேவலமா இருக்கு. சந்தியா ராகம் ரொம்ப ரொம்ப அருவருக்கத்தக்க நாடகம். அப்புறம் நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். அது என்னடா ஆனா ஊனா எல்லாம் சாப்பாட தட்டி விடுறீங்க. ஃபுட் ஐட்டம் ஃபுல்லா தட்டி தட்டி விடுறீங்க. இப்படிதான் வீர நாடகத்துல ஒரு நாள் சாப்பாட தட்டி விட்டாய்ங்க. இவன் வந்து பத்மா வந்து ஸ்வீட்ட நீட்டிட்டு இருக்கிற ஸ்வீட்ட தட்டி விடுறா ரகுராம். ஏன்டா சாப்பாடு பொருள்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இனிமேல் சாப்பாடு தட்டி விடுற மாதிரி சீன்லாம் யாருமே எடுத்தீங்கன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. ஃபுட் இல்லாம அவன் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு தெரியுமா? சாப்பாடு இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு தெரியுமா? தயவு செய்து இது மாதிரி இந்த சீன்ல இனிமேல் எடுக்காதீங்க.